ஹாய் ஹலோ வணக்கம். 6 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் போடுற இந்த ஷார்ட்ஸை தான் பாய்ஸ் போடுற இந்த ஷார்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகலாம் வாங்க. இப்போ வந்துட்டு ஹாஃப் மீட்டர் துணி இருந்தால் போதும். ஹாஃப் மீட்டர் துணியை 4ஆக மடிச்சுட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கமும் இருக்க மாதிரி வச்சுட்டு ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். 4 லேயர் இருக்கணும். இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம கீழே வந்து இந்த ரா எட்ஜை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கோடு போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து 13 இன்ச் வைக்கிறேன். 13 இன்ச் வச்சுட்டு நமக்கு தேவையான அந்த 13 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். அகலம் பார்த்திங்க அப்படின்னா இடுப்போட அளவு வந்து எவ்வளவோ அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி எலாஸ்டிக் வைக்கிறதா இருக்குது. எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு நம்ம விட்டுறோம். இப்போ நான் ஹிப் டிவைடட் பை 4 போட்டு எனக்கு 7 இன்ச் வருது. 7 இன்ச் வச்சுட்டேன். அதே வந்து நம்ம ஒரு க்ரச் பாயிண்ட்டாக வைக்கிறதுக்கு சின்ன குழந்த தானே, அதனால் இடுப்பில் எவ்வளோ வருதோ அதை நான் 7 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹார்ம் ஹோல் மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் வந்து இது பண்ணுறதுக்கு 6.5 இன்ச் வச்சு நான் இதை ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் வந்து அந்த பாட்டம் வந்து நம்ம அடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணி அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஓகேங்களா, அதை என்ன ஷேப்பில் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஹிப் டிவைட் பை 4 இன்ச் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ ரைட் சைடும் மேலே இருக்க மாதிரி, அதாவது ராங் சைடு உள்ளே இருக்க மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரைட் சைடை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு உள்ளே வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரியும் வெளியே வந்து ராங் சைடு இருக்கும். அப்போ தானே ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச் உள்ளே போகிறதுக்கு அந்த க்ரச் பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருவோம். ஓகேங்களா, எடுத்துட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பாட்டம் சைடு நம்ம 1 இன்ச் விட்டோம் பார்த்திங்களா, அதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம அடிச்சிருவோம். எல்லா இடத்துக்கும் நீங்கள் 2 தையல் விட்டுக்கோங்க. அடுத்து 2 பக்கமும் பாட்டம் அடித்ததுக்கப்புறம் கீழே வந்து நம்ம அந்த க்ரச் பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கால் பகுதி இந்த கால் பகுதி என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ணி எடுத்துருவோம். ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். 1 ஸ்டிச் போட்டால் வந்து பிரிஞ்சிடும். அதனால நான் 2 ஸ்டிச் போட்டுக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம 1.5 இன்ச் நம்ம வந்து எலாஸ்டிக் விட்டோம் பார்த்திங்களா, மேலே அந்த ரா எட்ஜ் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி நான் வந்து சுற்றியும் அதை வந்து தையல் விட்டுட்டு வரேன். சுற்றியும் நம்ம தையல் விட்டதுக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாக நம்ம பண்ணும்போது அந்த எலாஸ்டிக் விடுறதுக்காக ஒரு 1 இன்ச் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் ரஃப் அடித்து நம்ம விட்டுருவோம். அதை என் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து மேல் பக்கம் எலாஸ்டிக் ஜாயின் பண்ணுறதுக்காக மடித்து தைச்சிட்ருக்கேன். இப்போ அந்த 1 இன்ச் நான் கேப்பை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணேன், ரஃப் அடித்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த எலாஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா 3/4 இன்ச் எடுத்திருக்கேன். பெரிய பசங்கன்னா நீங்கள் 1 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் 3/4 இன்ச் எடுத்திருக்கேன். நம்மளோட இடுப்போட சுற்றளவு, குழந்தையோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதுலேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு இந்த 3/4 இன்ச் எலாஸ்டிக்கை நான் ஒரு பின் வச்சு என்ன பண்ணுறேன், செக்யூராக வந்து உள்ளே வந்து நாடா கோக்குற மாதிரி வந்து கோத்துக்கிறேன். நீங்கள் கோக்கவே என்ன பண்ணணும் அப்படின்னா நான் எல்லா பக்கமும் அந்த எலாஸ்டிக் வந்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்து அந்த எலாஸ்டிக் வந்து பெரட்டி வராமல் நகர்த்தி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எலாஸ்டிக்கை பாருங்கள், அப்படியே நம்ம ஒரு ஸ்டிச்சு விட்டோம் அப்படின்னா இழுக்கும் போது என்ன ஆகுனா பிரிஞ்சிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், எலாஸ்டிக்கும் வச்சு நல்லா ஒரு அந்த ராயேஜ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரஃப் அடிப்பேன் பார்த்திங்களா, அது மாதிரி நல்லா 4 பக்கமும் நான் வந்துட்டு ரஃப் அடித்து நல்லா ஸ்டிச் போட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த 1 இன்ச் வந்து கேப் விட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த 1 இன்ச்சை வந்துட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த எலாஸ்டிக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த 1 இன்ச்சு நம்ம அடிக்காமல் விட்டோம் பார்த்திங்களா, அதை மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த எலாஸ்டிக் மேலே படாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னம்னா தான் நமக்கு வந்து நல்லா இது கிடைக்கும். நம்ம அதுக்கப்புறம் இது இப்படியே கூட அந்த ஷார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக வேணும் அப்படின்னா நல்லா நகர்த்தி விட்டுட்டு அந்த எலாஸ்டிக் மேலே சென்டரில் நம்ம வந்து ஒரு தையல் சுற்றியும் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா எலாஸ்டிக் வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணும் போதோ இல்லை பெரட்டும் போதோ எடுக்கும் போதோ அது என்ன ஆகாதுன்னா எலாஸ்டிக் வந்து உருண்டுக்காது. ஒவ்வொரு சில இதில் வந்து உருண்டுக்கும். அதனால் நம்ம வந்து சுற்றியும் ஸ்டிச் பண்ணோம்னா அழகான குட்டி ஒரு ஷார்ட்ஸ் ரெடி.